அவர்களே வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 7.5க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, ஏன் இன்னும் வந்து 7.5க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்ற விஷயங்களையும், தென் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்த ரேங்க் லிஸ்ட், இந்த 3 ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆகட்டும், டிஎன்ஏயு ஆகட்டும், அண்ட் ஆல்சோ வந்து அகடமிக் அண்ட் வொகேஷனல், இந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ரீமாடிஃபை பண்ணி இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. நிச்சயமாக இந்த மார்க் லிஸ்ட் ஆனது, இந்த ரேங்க் லிஸ்ட் ஆனது ஒரு நிரந்தரமான ரேங்க் லிஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக இதில் சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் பண்ண மாற்றம் செய்யப்பட்ட தரவரிசை பட்டியல், மாடிஃபை பண்ணப்பட்ட ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், அதை ஏன் எதனால் வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ அது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுற அந்த ஹரிய ப்ரஷ்அப் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து டிஎன்ஏயு, தனுவாஸ், பேராமெடிக்கல் இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸ்க்குமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கல்வி செய்திகளை வந்து அப்பப்போ ஆன் டு டேட், அப் டு டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே மாணவர்கள், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏன் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை, ப்ளஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண மார்க் ஷீட் ரேங்க் லிஸ்ட்லாம் மாறும்னு சொல்கிறேன். அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு 7.5க்கான கவுன்சிலிங் ஏன் இன்னும் நடக்கல, அது ஏன் ஒத்தி வச்சுட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மெசேஜ், இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் மறு மதிப்பீட்டில் மதிப்பெண் பட்டியலை இந்த முகவரிக்கு என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு 21/6/2024 அன்று மாலை 5 மணிக்கு முன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படின்றதே நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டை போடுறாங்க. ஸோ இந்த ரீவேல்யூவேஷன் போட்ட பசங்கள்லாம் திருப்பி அவங்களுடைய மார்க் ஷீட்டு, அந்த மார்க் லிஸ்ட்டு, அது எல்லாத்தையுமே டிஎன்ஏயுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு அவங்க மார்க் எல்லாமே கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீட் வந்து முன்ன பின்ன வந்து கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் மாறும். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து புதுசாக மாடிஃபை பண்ணி அனுப்புவாங்க. எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 21, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 5-6 மணி வரை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இதை முடிச்சுட்டு மேபி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி நாளைக்கு நம்மளுக்கு நியூ ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா, ஏன்னா இது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி ஆகணும். ஏன்னா இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்ச பசங்களுடைய மார்க்கெல்லாம் மாடிஃபை பண்ணி அவங்க கொடுத்தாங்கன்னா அது மூலிமா அவங்களுக்கு ஒரு புது ரேங்க் கிடைக்கும். ஏன்னா ஒரு 2 மார்க்கு அவன் பப்ளிக்கில் வாங்கியிருந்தானா கூட அது வந்து இவங்களுக்கு 1 மார்க், ரேங்க் லிஸ்ட்டில் 1 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 1 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட அவன் கம்யூனிட்டி மார்க்கோ ஜென்ரல் மார்க்கோ ஒரு 10 ரேங்க் முன்னாடி தள்ளி போச்சுன்னா கூட அவனுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து எப்போ கிடைக்கும்னா நான் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு நாளை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சண்டே மேக்ஸிமம் அப்படி அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்காது. ஸோ 24ஆம் தேதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 7.5க்கான கவுன்சிலிங் எப்போங்க சார் நடக்கும்? 7.5க்கான கவுன்சிலிங் வந்து ஏன் ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே ரீசன் தான். 7.5க்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணாமல் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 19ஆம் தேதி கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணதுனால ரேங்க் லிஸ்ட்டே வரல அப்படின்ற அந்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கவுன்சிலிங்கை போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேபி அந்த கவுன்சிலிங் வந்து 22ஆம் தேதி இல்லைன்னா 24ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இப்போயும் சொல்கிறோம். போன வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 22 to 24 இந்த டேட்டில் வந்து ஏதோ ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் 7.5 நடக்கும். ஓகேங்களா? அதே போல் ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீம் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி திருப்பியும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மார்க்கெல்லாம் திருப்பி மாடிஃபை பண்ணிவிட்டு ரீரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு ஜென்ரலுக்கும் ஒரு புது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், ஜென்ரலில் 7.5க்கும் ஒரு புது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், ஒகேஷ்னலுக்கும் புதுசாக ரிலீஸ் ஆகும், ஒகேஷ்னலில் 7.5க்கும் புதுசாக ரிலீஸ் ஆகும். அதனால தான் இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் வந்து புது ரேங்க் லிஸ்ட் எதுவும் ரிலீஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கோட்டாக்கு மட்டும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் ரொம்ப வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கவுன்சிலிங் எப்போ அட்டன் பண்ணுறது, ஏன் இன்னும் ரேங்க் லிஸ்ட்டில் வரல அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்லாம் வந்து இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து இதை நீங்கள் இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்கும்.
ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, மற்றொரு அற்புதமான சந்திப்போம். நன்றி.